ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டின்னர் பார்ட்டி மெனு தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளாக அதே சமயம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி மெனு பார்க்கலாம். முதல்ல புட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஐஸ்கிரீம் புட்டிங். ஐஸ்கிரீம் எதுவும் இதில் சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த புட்டிங்கே ஐஸ்கிரீம் மாதிரி நல்ல க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். 1.5 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து செய்ய போகிறேன். அதில் 1/2 லிட்டர் பால் தனியாக எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப் மைதா அல்லது கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கு தகுந்தாப்பில் சீனி சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் போல் பால் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அடித்து வச்சுக்கணும். இதை அடித்து எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க 1 லிட்டர் பால், தண்ணி சேர்க்காத கட்டியான பாலை காய்ச்சிக்கலாம். பால் நல்லா சூடானாக்கில் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த புட்டிங்கை நம்ம கை எடுக்காமல் தான் கிளறி விடணுங்க. ஃப்ளேமும் லோலையே இருக்கணும், இல்லை அடி பிடிச்சிக்கும். நம்ம பால் பவுடர் மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால. வாசத்துக்கு 1 டீஸ்பூன் பன்னீர் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இந்தளவு கட்டியானா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றின பிறகுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம செட் பண்ண வேண்டிய பாத்திரத்தில் வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷனாக நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். இன்றைக்கி 2 கிலோ அளவுக்கு தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு விழுது மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பெரிய எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதில் மிளகாய்த்தூளும் உப்பு சேர்த்துக்கலாம். இது தந்தூரி சிக்கனோட முதல் கோட்டிங்க்கு தேவையான மசாலா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம சிக்கனில் அப்ளை பண்ணிடலாம். சிக்கனை லேசாக கீறி விட்டு அதில் இந்த மசாலாவை தடவி வச்சுடுங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் மேரினேஷன் பண்ணிடலாம். இது ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே செகண்ட் கோட்டிங் தயார் பண்ணிடலாம். 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். முதல் கோட்டிங்கில் ஏற்கனவே நம்ம மிளகாய்த்தூளும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் அதை பார்த்துட்டு இதில் மிளகாய்த்தூளும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா. நம்ம 2 கிலோ எடுத்துருக்கோம் சிக்கன், அதனால் 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெடிமேட் தந்தூரி மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/2 கப் போல் ஆயில் சேர்த்துக்கணும். 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக இருந்தால் நல்ல வாசமாக இருக்கும். 1/2 கிலோவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கணக்கு வச்சு நம்ம 4 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனில் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் ஓவர் நைட் மேரினேட் ஆனால் உங்களுக்கு நல்ல ஸ்பைஸ் எல்லாம் இறங்கி டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி மிக்சட் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ், கொடமிளகா, அப்புறம் வெங்காயம், கேரட், ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தால் தனியாக அந்த அதில் உள்ள வெங்காயம் தனியாகவும் அந்த இலைகளை தனியாகவும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ அளவுக்கு பண்ண போகிறோம். 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். இதை ஒரு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம். இதை ஸ்வீட் அப்படிங்கிறதோட ஒரு ஹெல்த்தி எம்மி டிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்காக 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இதை சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டி எதை வச்சு வேணாலும் பண்ணலாங்க. ஃப்ரெஷ்ஷாக போட்டு தான் பண்ணணும்ல, நம்ம காலையில் பண்ணது இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துடணும். நைஸாக பவுடர் பண்ணக்கூடாது, குறைன்னு தான் இருக்கணும். நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக ஒரு 3லேருந்து 4 எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி செவ்வாழை எடுத்திருக்கேன். மற்ற வாழைப்பழத்தோட செவ்வாழை உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாதுங்க. ஃபோர்க்கை வச்சோ கரண்டியை வச்சோ தான் மசிக்கணும். இதில் நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறத சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு 1/2 கப் க்ரீம் சேர்க்க வேண்டியது இருக்குங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஹெவி க்ரீம் இருந்தால் ஹெவி க்ரீம் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் க்ரீமும் 1/2 கப் பாலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க.
இதை எந்த பாத்திரத்தில் சர்வ் பண்ணுவோமோ அதில் ஒரு லேயர் போட்டு மேலே கொஞ்சமாக தேன் விட்டுக்கணுங்க. நம்ம முதல்ல தேன் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறதுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேன் விட்டுட்டு நம்ம இன்னொரு லேயர் அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். டாப் லேயரில் ஒரு அரை கப் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நமக்கு விருப்பப்பட்ட நட்ஸும் டேட்ஸும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே கூட சர்வ் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் 2 hours செட் பண்ண வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ ரைஸை வேக வச்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம வந்து ரைஸை குழையிற அளவுக்கு வேக விடக்கூடாது. ஒரு 90% குக் ஆனாக்கே நம்ம வடித்து எடுத்துடணும். ரைஸ் வேகட்டும். நம்ம அதே சமயம் இன்றைக்கி பாஸ்தாவும் வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டைப் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். பாஸ்தா வேக வைக்கல எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாங்க. உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஓவனை இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் 15 minutes. நம்ம இப்போ தந்தூரி சிக்கனுக்கு வந்து ட்ரேயில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். நம்ம ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு 1 hourக்கு முன்னால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஓவனில் ஒரு 1/2 hour பேக் பண்ணிடலாம். ரைஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ரைஸை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு வதக்கிடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு முதல்ல வெங்காயமும் ஸ்ப்ரிங் ஆனியன்லேருந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆனியனையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போதுமே வெஜிடபிள்ஸ் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. ரொம்ப ரோஸ்ட் ஆகிடக்கூடாது. அந்த பச்சை வாடை போனாலே போதும். இப்போ நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்துடலாம். முதல்ல கேரட்டையும் முட்டைக்கோசையும் சேர்த்து கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சாஸ் சேர்க்கையில் கொஞ்சம் பெப்பர் சாஸ் அல்லது க்ரீன் சில்லி சாஸ் சேர்ப்போம். அதனால் மிளகுத்தூள் கம்மியாகவே முதல்ல சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கணும். வெஜிடபிள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் சோயா சாஸ். காரத்துக்கு தகுந்தாப்பில் க்ரீன் சில்லி சாஸ் இல்லது பெப்பர் சாஸ் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்றைக்கி குவான்டிட்டி ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால நான் வேறு ஒரு பாத்திரத்தில் வெஜிடபிளையும் ரைஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல டேஸ்ட்டும் வாசமும் கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மிளகுத்தூள் தாங்க, ஒயிட் பெப்பர் பவுடர். நம்ம ரைஸையும் வெஜிடபிளையும் மிக்ஸ் பண்ணலையே நடுவில் நீங்கள் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இலைகளை சேர்த்து கிளறி விட்டு இறக்கிடலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம அடுத்தது பாஸ்தா ரெடி பண்ணிடலாம். பாஸ்தா வேக வைக்கல எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. பாஸ்தாவை வடிகட்டி எடுத்த பிறகு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நல்ல பாஸ்தா உதிரி உதிரியாக இருக்கும். பாஸ்தா செய்கிறதுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு வெண்ணெய் மெல்ட் ஆகிறதுக்குள்ளேயே 4-5 பல் பூண்டை நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க. வெண்ணெய் முழுசாக ஊறிக்கிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேவர் மாறிடும். பூண்டு நல்ல வெண்ணெயில் பொரிஞ்ச பிறகு நல்ல பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்தா சாஸ் சேர்த்துக்கிறேன். இது உங்ககிட்ட இல்லாட்டி நீங்கள் டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துட்டு சீசனிங் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரிகினோவும் ட்ரை பார்ஸ்லியும் சேர்த்துக்க போகிறேன். பொதுவாக பாஸ்தாக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவரே மாறிடும். உங்ககிட்ட சீசனிங் எதுவும் இல்லாட்டி உங்களுக்கு அந்த கார்லிக்கே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாஸ்தாவை சேர்த்து கிளறிடலாம். பாஸ்தாலையும் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். நமக்கு பாஸ்தா சாஸ்லேயும் உப்பு இருக்கும். நீங்கள் உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கிளறணும்னு கூட இல்லைங்க, லைட்டாக ஒரு கிளறிட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த பாஸ்தா இருக்கிற ஹீட்லேயே உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம புட்டிங்கும் ரெடி ஆகிட்டு. இந்த புட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஸ்கிரீம் புட்டிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதில் மேலே கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் தூவிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது மற்ற புட்டிங் மாதிரி உங்களுக்கு பீஸாக வராது, நல்ல க்ரீமியாக இருக்கும், ரொம்ப ஓவர் கூலிங்கும் ஆகாது. உங்களுக்கு பசங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெனு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெனு ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.